தமிழகத்தில் தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி எதிர்ப்பு தெரிவித்து அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார். தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரி வரக்கூடாது என அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? அப்படி தனியார் கால்நடை கல்லூரி வரும் பட்சத்தில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்பதாக மாணவர்கள் சொல்கிறார்கள். வணக்கம் கனகதாரா. தமிழகத்தில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம், உடுமலைப்பேட்டை உட்பட 7 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் ஆண்டுக்கு சுமார் 800 மாணவ மாணவிகள் படித்துவிட்டு வெளியே வருகின்றனர். இவ்வாறு வரக்கூடிய மாணவ மாணவிகளுடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 800 அரசு தற்பொழுது பணியிடங்கள், கால்நடை மருத்துவருடைய பணியிடங்களை அதிகரித்தாமல் தற்பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த உள்ளிருப்பு போராட்டமானது இங்கு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இதற்கு முன்பாக, அதாவது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பாக 3 தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்காக அந்த அனுமதி அளிப்பதற்கான பரிசீலனை என்பது செய்த போது எதிர்ப்பு தெரிவித்த நிலையை அதனை கைவிட்டிருந்தனர். இந்த சூழலில் தற்பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரிய கவுன்சிலானது அவசரமாக கூட்டப்பட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளை துவங்குவதற்கான அந்த அரசாணை வெளியிடப்பட்டதாக மாணவ மாணவிகளுக்கு வந்த தகவலை அடுத்து தற்பொழுது இந்த உள்ளிருப்பு போராட்டமானது திருநெல்வேலி ராமையம்பட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அந்த வளாகத்தில் தற்பொழுது மாணவ மாணவிகள் இறுதி ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசு இந்த தனியார் மயமாக்குதலை கைவிடும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த மாணவ மாணவிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் முன்னதாக கூறியபடியே ஆண்டுக்கு 800 மாணவ மாணவிகள் படித்துவிட்டு வெளியே வருபவர்களுக்கான அந்த பணியிடங்களை, மருத்துவர்களுக்கான பணியிடங்களை அரசு அதிகரிக்காமல் தனியார் கல்லூரிகள் கொடுப்பது தங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் இதனை அரசு கைவிட வேண்டும் என்று மாணவ மாணவிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைக்குமார். மருத்துவத்தை வியாபாரமாக்காதே, மருத்துவத்தை வியாபாரமாக்காதே, ஆக்காதே ஆக்காதே, ஆக்காதே ஆக்காதே, மருத்துவத்தை வியாபாரமாக்காதே, மருத்துவத்தை வியாபாரமாக்காதே, ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள், எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள், எங்கள்